Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கவில் இணைந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தாவேக்கவில் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவில் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்ததோடு அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கவில் இணைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு நீண்ட காலமாக எப்போது பதவி வழங்கப்படும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தாவேக்கவில் இணைந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பதவி வழங்கி தாவேக்க தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன பதவி என்றால், மாவட்ட அமைப்பு செயலாளராக சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலராக சி விஜயபாஸ்கரும், கரூர் மாவட்ட அமைப்பு செயலராக எம்ஆர் விஜயபாஸ்கரும், தென்காசி மாவட்ட அமைப்பு செயலராக இசக்கி சுப்பையாவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த மூவருமே அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேக்கவின் மாவட்ட அமைப்பு செயலாளர்களாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கரூர் மாவட்ட அமைப்பு செயலராக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல இசக்கி சுப்பையா முன்னாள் அமைச்சர் தென்காசி மாவட்ட அமைப்பு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களோடு துணை பொதுச் செயலாளராக எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கூடுதலாக துணை பொதுச் செயலர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு பிறகு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்தவர் தற்போது தாவேக்க துணை பொதுச் செயலராக மரகதம் குமரவேல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களோடு ராஜகோபால், ஜாகிர் உசேன், வி குமார், யுவராஜ், தினகரன், மணிகண்டன், அருள்ராஜ், RS மணிகண்டன், சாமுவேல் ஆகியோரும் துணை பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.